அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. இன்னைக்கு இந்த பதிவு என்ன அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. இன்னைக்கு இந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனஸ்தானம் சம்மந்தமான விஷயத்த, ஒவ்வொரு லக்ன ரீதியாக தனஸ்தானம் சம்மந்தமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை கையில் வச்சிருக்கிற கிரகம் சந்திர பகவான். அதற்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் பெரும் பணம் சேர்த்துங்க, பெரிய பணக்காரராகுங்க, சொத்து நிறைய கோடிக்கணக்கில் இருக்கட்டும், அதெல்லாம் வேற விஷயம். நம்ம ஒரு அன்றாட வாழ்வாதாரத்திற்கு, அன்றாட செலவு பண்ணுறதுக்கு, அன்றாட நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு, நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடாக டெய்லியும் ஒரு மன நிறைவோடு வாழ்வதற்கு சந்திரன் ஒரு முக்கியமான காரணத்தை வகிக்கிறார். அப்போது நம்ம பேங்க்கில் எவ்வளோ இருந்தாலும், சொத்து எவ்வளோ இருந்தாலும், இன்றைக்கி நம்ம ஒரு கொடுக்கறதுக்கு வாங்கிறதுக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னா அது ஒரு திருப்தியான வாழ்க்கையாக இருக்காது. அப்போது நம்மளுடைய தேவைகளை கூட குறைச்சிக்கலாம், ஆனால் அன்றாட தேவைகளை குறைக்கவே முடியாது இல்லையா? அப்போ இதற்கு முழு ஆதிபத்தியம் பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மட்டுமே. அந்த அமைப்பில் இன்னைக்கு மீன லக்னத்திற்கு முழு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு பொருளாதாரத்தை கையில் வச்சிருக்கிற கிரகம் சந்திர பகவான். சரி, சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு 3-8க்கு அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியாக வந்துடுறாரு. பொதுவாகவே இப்போ மீன லக்னத்துக்கு என்ன கான்செப்ட்னா, லக்னாதிபதி குரு, மீன லக்னம் லக்னாதிபதி குரு 3ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ புது புது சிந்தனைகள், புது புது முயற்சிகள், ஒரு தன்னை புதுப்பிச்சு தன்னை இளமையாக புதுசாக தான் அப்படியே அழகாக தெளிவாக தெரியறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுட்டு இருப்பாங்க. புது புது யுத்திகளை கையாண்டுட்டு இருக்கக்கூடிய டைம். அது மட்டும் இல்லை, லக்னத்தில் ராகு, மீன லக்னத்தில் இப்போ கோட்சா இருக்கிற இன்றைய தேதியில் மீன லக்னத்தில் ராகு. அப்படி இருக்கும்போது இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இல்லையா? இது என்னங்கோ ஒரு எந்த நேரம் ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ரவுண்டிங்கில் இருக்கிற மாதிரி, ரொம்ப அலைஞ்சு திரிகிற மாதிரி ஒரு விஷயங்களை, இதுவும் அப்படி தான் தன்னை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராகு பகவான் கோட்சாரத்தில் கொடுக்கும். இந்த புது புது சிந்தனைகளும் எந்த நேரம் ரவுண்டிங்கில் இருக்கிற 2 கிரகமும் என்ன பண்ணும் அப்படின்னா, 12ஆம் இடத்துல இருக்கிற விரயச்சனி மேலே பழிய தூக்கி போட்டுரும். அப்போ மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற விரயச்சனி, விரையாதிபதி சனி விரயஸ்தானத்திலே ஆட்சி பெறும்போது செலவுக்கு பஞ்சம் இருக்காது. புதுசு புதுசாக யோசித்தாலும் சரி, புதுப்பித்து கொண்டே இருந்தாலும் சரி, தன்னை அழகுபடுத்தி கொண்டே இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஒரு அழகாக காட்டணும், ஜென்யூனாக காட்டணும்னு ஒரு சுப விசேஷங்களோ ஒன்றும் டெக்கரேஷனில் இறங்கினாலும் சரி, காசு கேட்கவா வேணும், சுற்றுறது அப்படிங்கிறோம். காரணத்தோடு சுற்றினா பரவாயில்ல, காரணம் இல்லாமல் சுற்ற வச்சு தான் மீன லக்னத்துக்கு என்ன பண்ண முடியும்? அப்போது 12ல் இருக்கிற விரயச்சனி கண்ணா அப்படின்னாலும் கையில் இருக்கிற காசு செலவாகும். இதே கோட்சாரத்தில் மீன லக்னத்துக்கு இருக்கிற அமைப்பு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாகவே பொருளாதாரங்கிற கையில் வச்சிருக்கிற பெருநிதின்னு சொல்லக்கூடியது குரு தான். அப்போ இந்த குரு இந்த லக்னத்திற்கு யார் அப்படின்னா லக்னாதிபதியும் தொழிற்சானாதிபதி ஆதிபத்தியம் பெறார் இல்லையா? அப்போது பெரும் பணம் பெருநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த குரு லாபஸ்தானத்தில் போய் நீசமாகும் போது, மீன லக்னத்துக்கு நீசமாகும் போது, அதனுடைய நட்சத்திரங்கள் 4, 8, 12ங்கிறதுல புனர்பூஷம், விஷாகம், புரட்டாதி இருக்கிறதுனாலையும் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக முதலீடு போட்டு பெரிய முதலீடுகளை இறக்கி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேருங்க. நான் 100% பார்த்தேன். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததில், நம்ம ஒரு தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத குறைச்சி, ஏன்னா 4, 8, 12ல் குருவோட நட்சத்திரம் இருக்குது, ஆப்ஷனே இல்லை. அப்போ லாபஸ்தானங்கிற இடத்துல தனஸ்தானாதிபதி குரு பகவான் போய் நீசமாகிறாரு. அப்போ பெரும் பணம், பெரும் முதலீடு, லோன் வாங்கியோ, நம்ம இஎம்ஐ போட்டு ஒரு சொத்து வாங்குறதோ, ஒரு பணத்தை முதலீடு பண்ணி சம்பாதிக்கிறதோலாம் இங்கே ரேரு. இப்போ நீங்கள் ஆசைப்பட்டது 5 இல்லையா? அப்போ காலபுருஷனுக்கு 5 சிம்மம் இந்த லக்னத்திற்கு 6 வருது, பிரச்சனையாக வருது இல்லைங்களா? சரி, லா உபஜயஸ்தானத்தில் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பம் நமக்கு விரையாதிபதியாக வருது மீன லக்னத்துக்கு. அப்போது டோட்டலாக இது எடுக்கும்போது என்ன ஆகுதுங்க, நம்ம
பெரும் முதலீடு பெரும் பணம் மீன லக்னம் போட்டால் காசை லாபத்தை எடுக்கிறது ரேர். வாங்கின கடனை கூட கட்டலாம் கௌரவம் பார்த்து, அதாவது சொத்தை விற்று கடன் கட்டலாம். ஏன்னா பூர்வ புண்ணியங்கிற இடத்துல குரு உச்சமாகிறதுனால சொத்தை விற்று கூட கட்டலாம். ஆனால் இந்த இடத்துல எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதலீடு இல்லாமல் தொழில் செய்வது பொதுவாகவே மீன லக்னத்திற்கு 199% பாஸ் ஆகும். இதுதான் புத்திசாலித்தனம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த குரு டோட்டலாக அந்த குரு கெட்டார்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதியே கெடுறாருன்னு இருக்கும். குரு கெட்டார்னா லக்னாதிபதியே கெடுறாருன்னு விஷயம். அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவானுடைய ஆதிபத்தியத்துக்கு 11ஆம் இடம், இங்கேயும் அப்படி தான். திருப்பதி ஏழுமலையான குருவுடைய ஸ்தலத்துக்கு போகிறதுங்கிறத விட 11ஆம் இடத்துல பெருமாளுடைய மகர ராசியில் போய் நேசமாகறதுனால நம்ம திருப்பதி ஏழுமலையான வழிபாடு பண்ணுறது. அது மட்டும் இல்லை, குரு அந்த இடத்துல நேசமாக நல்ல அரச மரத்தை சுற்றுறது. 10ஆம் அதிபதி குருவே 11ஆம் இடத்துல நேசமாகறதுனால அரச மரம் அரச மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையார் வழிபாடுகள். ஏன் அப்படின்னா தனஸ்தானத்தில் 2, 6, 10 கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையார் வியாழக்கிழமை ஒரு 14 சுற்று, அப்படி ஒரு 14 சுற்று சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரமும் தனஸ்தானமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது எளிமையான டிப்ஸு. ஏன்னா வரும்போது அது சொல்லிட்டா ரொம்ப நல்லது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மீன லக்னத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லக்ன ரீதியாக சுக்கரன் 3-8க்கு ஆதிபத்தியம் பெறாரு. ஆனால் தனஸ்தானத்தில் 2, 6, 10 சுக்கரனுடைய முழு நட்சத்திரமும் இருக்குது. அப்போ சுக்கரனுக்கு அதிகமாக கொடுக்கும்போது 3-8 வேலை செய்யும். அப்போ தன்னுடைய ஆசைகளை இளமையில் வறுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30, 35, 40 வயசு வரைக்குமே காசு பணங்களை செலவு பண்ண முடியாமையோ அல்லது காசு பணங்களை சேர்த்துறதுக்கான அமைப்போ, தன்னை லக்ஸுரி வாழ்க்கையோ அழகுபடுத்திக்கிட்டு வாழ்கிறதோ அதிகமாக செலவு பண்ணுறதோ மீன லக்னம் பண்ண முடியாது. அப்போ இளமையில் தன்னை கட்டுப்பாடு பண்ணிவிட்டு 40க்கு மேலே, ஏன்னா 40க்கு மேலே இந்த சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது 3-8 வேலை செய்யாது. அப்போ என்னன்னா நம்ம தெரிஞ்சு செய்வோம். நம்ம ஒரு இப்போ மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா ஒரு 20, 22 வயசுலாம் பார்த்தா ட்ரெஸ்ஸு மேக்கப்பு நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுனா தொலைச்சி கூட 3-8 காலி பண்ணிடும் சுக்கரன். ஆனால் ஏன்னா லக்னத்திலே மீன லக்னத்தில் சுக்கரன் உச்சமாகக்கூடிய வீடு. அப்போது இந்த சுக்கரனை என்ன பண்ணணும்னா ஒரு 30, 40க்கு மேலே எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம், 30 வயசுக்கு மேலே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ இந்த சேலை ஒரு 500 ரூபா சேலை ஒரு 1000 ரூபா சேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா 40 வயசில் ஒரு 1000 ரூபா சேலை எடுக்கிறோன்னா அது எந்த இடத்துக்கு தேவை எந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு எடுப்போம். ஆனால் 20 வயசில் அப்படி எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அதனால பார்த்திங்கன்னா இளமையில் சுக்கரனுடைய வைப்ரேஷனை ஆடம்பரத்தை எடுக்காமல் பிற்கொரு 35 வயசுக்கு மேலே அந்த சுக்கரனுடைய ஆக்டிவேஷனை உள்ளே கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். கௌரவம் காசு பணம் சொத்து சுகம் காரு வண்டி வாகனம் 35க்கு மேலே என்ஜாய் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். 35 வயசுக்குள்ளே நீங்கள் ஆடம்பரத்தை அனுபவிச்சிங்களே, ஆனால் கண்டிப்பாக 35 வயசுக்கு மேலே நீங்கள் பெரிய ஒரு கேரக்டர் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ சொந்த பந்தங்கள்கிட்ட பொருளாதாரத்தில் நம்ம வீக்னஸ் ஆகி நகநட்டுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு மூளையில் முடங்கி இருக்கிற மாதிரி நிலையை சுக்கரன் கொடுத்துருவார். அப்போ இளமையில் அந்த சுகத்தை அனுபவிக்காதவங்க அத்தனை பேர் மீன லக்னக்காரங்க 40, 35க்கு மேலே சூப்பராக வாழ்வாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது ஒரு பக்கம். சந்திர பகவான் சொன்ன அன்றாட விஷயத்துக்கு 3, 8, 12 சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே சுக்கரன் வீட்டில் ரோகிணி இருக்கும். சுக்கரன் சுக்கரன் நீசமாகக்கூடிய நட்சத்திரமே அஸ்த நட்சத்திரம் தான். அப்போ அதே மாதிரி குரு நீசமாகக்கூடிய வீட்லையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அப்போ 2 காசு பணத்தை வச்சிருக்கிற சுக்கரனும் குருவும் நீசமாகக்கூடிய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுடைய அன்றாட தேவைக்கான ரெகுலர் இன்கம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கான்சன்ட்ரேஷன் செய்யணுமோ தவிர, அதாவது ஆரம்பத்தில் நிறைய விதையை விதைச்சு அது உழைப்பாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உழைப்பை எஃபர்ட் அதிகமாக போட்டு ஒரு பாதி காலகட்டத்துக்கு மேலே, அதாவது பிள்ளைகளுக்கு அப்புறம் கல்யாண நம்மளோட பிள்ளைங்க கல்யாண டைமில் அதை அறுவடை செய்கிற மாதிரி அதுக்கப்புறம் அது ரெகுலர் இன்கம் தர்ற மாதிரி ஒரு அமைப்புக்கு சிறு வயசு
வயசுல கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சுக்கணும். இதைத்தாங்க சந்திரன் சொல்லுது. அப்படி எடுக்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி சொத்து, சொந்த பந்தம், உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, சொத்து, காரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியமே, குலதெய்வமே, புத்தியே சந்திரன் தான். அப்போது தினமும் ஒரு இடத்துல நில்லாமல் புது 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 விஷயங்களை கற்றுணர்ந்து அன்றாட அப்டுடேட் நம்ம ஆகிட்டே இருக்கணும். அப்டுடேட் ஆகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய பொருளாதாரங்கிறது எந்த காலத்திலும் எவனாலையும் அசைக்க முடியாது. இது மீன லக்னத்தினுடைய பொதுவான டிப்ஸ். இப்போ என்ன சொன்னேன், குரு பகவான் 4-8-12 இருக்கிறனால பொருளாதாரம் பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணக்கூடாது. சுக்கரன் 3-8க்கு ஆதிபத்தியம் பெற்று தனஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணுறதுனால 2-6-10 பொருளாதாரத்தை கையில் வச்சுருக்கிறதுனால, கேதுவும் சுக்கரனும் கையில் வச்சுருக்கிறதுனால நம்ம இளமையில் ஆடம்பர விஷயங்கிற ஒரு விஷயத்த மீன லக்னக்காரங்க எடுக்கக்கூடாது. 35 வயசுக்கு மேலே தான் அதை அனுபவிக்க கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி உழைப்புங்கிற ஒரு விஷயத்த மெயினாக எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. 3வது சந்திர பகவான். சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5, நான் என்ன சொன்னேன், ஆசை நிறைவேறக்கூடிய பாவம் 11ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த 5-11 என்னங்க, 5-11 என்ன, சந்திரனுடைய 11ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மகரத்தில் திருவோண நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் இடமே சந்திரனுடைய வீடு. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் அதிகமாக ஆகணும், எண்ணங்கள் அதிகமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சந்திர பகவான் தான் முழு 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 ஆதிபத்தியம் மீன லக்னத்துக்கு பெறார். அப்போது 3ஆம் பிறை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சந்திர பகவானை திங்கக்கிழமை சோமவாரம் விரதம் இருக்கிறது, திருப்பதி சென்று வழிபாடு செய்வது, இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் நில ஒளி வந்ததற்கு பிறகு மரத்தடியில் இருக்கிற கோயில்களுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்வது, அரச மரத்தை சுற்றுவது, இது எல்லாமே நதி நீர் ஆடுவது. மீன லக்னங்கிறது வந்து ஒரு நீர் தத்துவம். அப்போது 1-5-9 நீரினுடைய தன்மை அதிகமாக இருக்குது. அப்போ என்னென்னா பூர்வ புண்ணியமே கடகங்கிறதுனால அது தாய்மைக்கு உண்டான வீடு இல்லையா. அப்போ என்னென்னா கங்கா ஸ்தானம், கங்கை நீர் ஆடுவது, காவிரியில் குளிக்கிறது, கங்கை அம்மனை சரஸ்வதியில் தான் போய் கங்கையில் தான் குளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வைகை ஆயில் தாமிரபரணியில் தண்ணி வந்தாலும் சரி, நம்ம பவானியில் தண்ணி வந்தாலும் சரி, நொய்யில் தண்ணி வந்தாலும் சரி, எங்கே தண்ணி வந்தாலும் சிறு சிறு ஆறு நதிகளில் நீராடுவது நம்மளுடைய தோஷங்களை குறைத்து சந்திர பகவானுடைய ஆக்டிவேஷன் வழிபாடு செய்கிறதுக்கு, பௌர்ணமி என்று விரதம் இருப்பது, பௌர்ணமி பூஜை செய்கிறது, இது எல்லாமே சந்திர பகவானுக்கு உண்டான ஆக்டிவேஷனாக மீன லக்னத்துக்கு இருக்குதுங்கிறத சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பொருளாதாரத்தில் வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு தனியாக தொழில் ஸ்தானத்தை எப்படி, ஒவ்வொரு லக்னத்துக்கு தொழில்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் மட்டும் இவங்க இந்த தொழில் தான் செய்வாங்க, இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த தொழில் செய்கிற வாய்ப்பு இருக்கும், செஞ்சால் பாதிக்கும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒவ்வொரு லக்னத்துக்கு தர்றேன். ஆனால் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதலீடு என்பதையும் குறைத்து பின் வாழ்க்கையில் ஆடம்பரத்தை அனுபவித்து இளமையில் சிக்கனமாக இருந்து அன்றாட நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே வரும் பொழுது, ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது காலத்துக்கு உட்கார்ந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை மீன லக்னக்காரர் பெறுவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சகோதர பாவமும் தாய்மை வீடுமே வந்து பூர்வ புண்ணியமாக வருது. 9ஆம் இடம்ங்கிறது விருச்சகமாக இருக்குது. அப்போ பொதுநல சேவைங்கிறது, பிளட்டு டொனேட் பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கும். செவ்வாய் பாக்கியாதிபதியாக வர்றதுனால உழைப்பு உழைப்பு உழைப்பு, முதலீடு தேவையில்லை, உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், அவ்வளோதாங்க. மீண்டும் அடுத்த ஒரு லக்னத்தில் தனஸ்தானத்தை பற்றி பதிவிடுறேன். இதோடு இந்த மீன லக்ன பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.